ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன்குமார். மகா கும்பு மேளா 144 வருஷம் கழிச்சு இந்த திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட 50 கோடி பேர் மக்கள் கலந்துருக்கிறாங்க. புனித நீராட வராங்க. ஆனா அந்த புனித நீர்னு சொல்லக்கூடிய நீர்ல மனிதனுடைய மலக்கிருமிகள் கலந்துருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க மாளவிக்க வந்த பொண்ணு, இந்த மோனோலிசா அப்படிங்கிற பொண்ணு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அச்சுறுத்தினாங்களோ அந்த பொண்ணு இப்ப ட்ரெண்ட் ஆக்கிவிட்டு வைரல் ஆகி பல படங்கள்ல நடிக்க வாய்ப்பும் கிடைச்சிக்குது. அது மட்டும் இல்லாம இங்க புனித நீராட வந்த நிறைய மக்களை அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க. ட்ரெயின் கண்ணாடிகளை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 144 வருஷம் கழிச்சு மகா கும்பு மேளா இந்த திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவில் 50 கோடி பேர் மக்கள் புனித நீராட திரிவேணி சங்கம் வந்திருக்காங்க. இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதினு சொல்லக்கூடிய இந்த 3 இடமும் இணையக்கூடிய இடத்துல திரிவேணி சங்கம் சொல்லப்படுது. ஆனா இப்போ இந்த 50 கோடி பேர் குளிச்சதால இந்த தண்ணியை மனிதர்கள் பயன்படுத்த முடியாத தண்ணியா ஆயிருக்கு. இதுல பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய குடலிலும் மிருகத்தினுடைய குடலிலும் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்திய பசுமை தீர்ப்பாணையம் தேசிய சுற்றுச்சூழல் ஆலயத்துக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. 15 நாள்ல இது குறித்து உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் விசாரணை பண்ணணும் அப்படின்னு. இந்த தண்ணியில 20 மடங்கு மனித மல கிருமிகள் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதும் இந்த தண்ணியோட ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வுல உறுதிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மனித மல கிருமியோட ஹோலிபாம் நுண்ணுயிரி அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மகா கும்பு மேளாவில புனித நீர் ஆடுறது நிறைய பேருக்கு கனவா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல புனித நீர் ஆடுனா நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்க நினைச்ச லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நீர்ல குளிக்கிறவங்க எல்லாமே அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவிழ்த்து அந்த தண்ணியிலே விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் மக்கள்னாச்சும் அந்த இடத்துக்கு வந்து குளிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அத்தனை பேர் ட்ரெஸ்ஸையும் கழட்டி விடுறப்போ அந்த ஆற்றின் நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சுப்பாரு. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு டெம்பரவரியான போலீஸுகள் அமைச்சிருக்காங்க, டெம்பரவரியான ரெஸ்ட் ரூம்கள் அமைச்சிருக்கு, இதுக்குன்னே ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து விஐபிஸ் தனியா போய் புனித நீர் ஆற மாதிரியும், சாமானிய மக்கள் போய் புனித நீர் ஆற மாதிரியும் 2 கேட்டகரியா பிரிச்சு பேரிகார்ட் எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஐபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பானி, அதானி, அம்பானியோட மகன், மருமகள் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பெரிய ஆக்டர்கள் எல்லாம் குளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி முதல் கொண்டு இங்க வந்து புனித நீர் ஆடி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா பேரிகார்டெல்லாம் அமைச்சு அந்த இடத்துல நீரை ஃபுல்லா சுத்தம் பண்ணி சுத்தியும் பாத்தீங்கன்னா மணல் எல்லாம் கொட்டி சேஃப்டியா குளிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமானிய மனிதர்கள் 56 கோடி பேர் மக்கள் குளிக்கிற இடமா இருக்குது. இந்த இடத்துல பேரிகார்டெல்லாம் அமைச்சு இவங்களுக்கு தனியா குளிக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தண்ணியில 20% பாக்டீரியா இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஆரம்பிச்சது இப்ப 27ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடந்துட்டே தான் இருக்கும். இந்த தண்ணியில குளிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண் பார்வை குறையும். அதுக்கு அடுத்தது உடல் ரீதியா பாத்தீங்கன்னா தோல் வியாதிகள் எல்லாம் வரும். அதுக்கடுத்து இந்த தண்ணி வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வயிற்று வலி ஏற்படும், வயிற்று புண் ஏற்படும். இது மாதிரி நிறைய பிரச்சனை தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாள் இந்த தண்ணியில குளிக்கிறாங்க அப்படின்னா இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது ஒரு புனித நீர் அப்படிங்கிறப்ப இதுல குளிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குளிக்கிறாங்க. அது ஓகே, எல்லாரும் குளிக்கிறாங்களோ ஒத்துக்குவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த நீரை குடிக்கவும் செய்யறாங்க. இது புனித நீர்னு சொல்லி குடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த நீரை வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கெல்லாம் சில பேர் எடுத்துட்டும் போறாங்க. ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு சிட்டி, மினி சிட்டியே உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் மக்கள் வர்றாங்கன்னா இவங்க எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற வேஸ்ட்டுகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, அப்படிங்கிறப்ப இது கம்பல்சரி தண்ணியில கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் 20% பாக்டீரியா உருவாகி இருக்கணும், தண்ணி மாசடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் சரியான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணல. 50 கோடி பேர் மக்கள் வர்றாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்ட என்ன பண்றது, உடல் ரீதியா ஏதாவது ஏற்பட்ட என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்ப உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு, இது 56 கோடி பேர் மக்களின் நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த தண்ணியில குளிச்சா எப்படி இருந்தாலும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இந்த திருவிழாவுக்கு புனித நீராட நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நிக்கிறக்கே இடம் முடியாம அவ்வளவு பெரிய கூட்டம் அதிகமா இருக்குது. இந்த நின்றுட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நானே நின்றுட்டு இருக்கிறேன், நீ எப்படி ஏசியில போலாம் அப்படின்னு ட்ரெயின்ல புக் பண்ணி அதிக காசு கொடுத்து புக் பண்ணி போகக்கூடிய மக்களை ட்ரெயினோட கண்ணாடிகளை அடிச்சு உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்தர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க பாத்தியா, இவங்களும் அதே புனித நீர் ஆட போற ஆட்கள் தான். என்னதான் இவங்களை டார்ச்சர் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போய் புனித நீர் ஆடினாலும் இவங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருமா என்ன? அது மட்டும் இல்லாம இந்த மோனோலிசா அப்படிங்கிற பொண்ணு மாளவிக்க வந்த பொண்ணை நீ மோனோலிசா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல போட்டோ எல்லாம் கொடுத்துருக்கு. இதுவே இந்த பொண்ணுக்கு பிரச்சனையா மாறி இருக்குது. என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறப்ப டென்ட்டுக்குள்ள போய் 4-5 பேர் இந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்து போட்டோ எடுத்திருக்கானுங்க. இந்த பொண்ணு வேணான்னு மறுக்கணும் டார்ச்சர் பண்ணி போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியாம இந்த பெண்ணுடைய அப்பாவும் அண்ணாவும் என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை அவங்க சொந்த ஊருக்கே அனுப்பி வச்சிடறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு நல்லா ட்ரெண்டிங் ஆயிடுது. இந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. கேரளால இருக்கிற செலிபிரிட்டி எல்லாம் கூட்டு போய் இந்த பொண்ணை ஈவெண்ட் எல்லாம் நடத்தி பெரிய லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைச்சிருக்குது.
ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ அதே பொண்ணுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகி வேற லெவல்ல சக்சஸ் ஆகியும் இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். எனிவே இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க. மிஸ் யூ ஆல், டேக் கேர், பாய்.